இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ட்ராக்கிங். ட்ராக்கிங் அப்படிங்கிறது உங்கள் வீடியோவில் இருக்கிற ஏதாவது ஒரு பிக்சலை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த பிக்சலுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி கொடுக்கறது பேர் தான் ட்ராக்கிங். இந்த ட்ராக்கிங் கான்செப்டை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல உங்கள் ப்ராஜெக்ட் விண்டோவில் டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் ஏஐ ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வந்துருக்கு. இதில் ட்ராக்கிங் ஃபுட்டேஜஸ் உள்ள ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஜேபிக் இமேஜஸ் பிஎன்ஜி இமேஜஸ் இங்கே இருக்குது. பிஎன்ஜி சீக்வன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேங்க. ஓப்பன். இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் 1920x1080. இதைத்தான் ஃபுல் ஹை டெஃபினிஷன் அப்படி சொல்லுவாங்க. ஃபுல் ஹை டெஃபினிஷன் அப்படிங்குவாங்க. அதாவது ஃபுல் ஹெச்டி 1920x1080 நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும். இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் டிவிஸ் எல்லாமே இந்த ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதாவது பார்க்கக்கூடிய குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியாகவும் இருக்கும். இப்போ இதை எடுத்து கொண்டு வந்து காம்பில் போடுறேன். ஸோ ஒரு நியூ காம்போசிஷன் வந்துருச்சு நமக்கு. இப்போது ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த காம்போ பட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே. ஸோ இது ஒரு வீடியோ, ஒரு கேமரா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறத இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன எஃபெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் சில மூமெண்ட்ஸ் நான் ட்ராக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை நான் முதல்ல க்ரியேட் பண்ணுறேன். முதல்ல என்னுடைய ஷேப் லேயர் போட்டுருக்கேன். ஸோ எதுவும் நான் செலக்ட் பண்ணிக்கல. செலக்ட் பண்ணால் வரும்போது உங்களுக்கு அது ஒரு ஷேப்பாக வரும். ஸோ இப்போ இந்த கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் ஒரு கிரே கலர் மாதிரி எடுத்துருக்கேன். எடுத்துட்டு ஸ்ட்ரோக் வந்து எனக்கு வேணும் சாலிட் ஒரே சிங்கிள் கலராக வேணும். வேறு ஸ்ட்ரோக்கு கிரேடியண்ட்டாக வேணும், கிரேடியண்ட் மாற்றிக்கலாம். ஸ்ட்ரோக் சிங்கிள் கலராக வேணும். என்ன கலர்னா ஒயிட் அப்படி இருக்கட்டும். இப்போ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா பாருங்கள். ஓகே, உங்களுக்கு வந்திருக்கு இல்லைங்களா? இதைத்தான் வந்து நாங்கள் சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரோக். ஸோ இது உங்கள் ஸ்ட்ரோக் எஃபெக்ட். சரி, இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஷேப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் நீங்கள் டெக்ஸ்ட் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட். ஸோ sail safely அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக் வேணால் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இது இப்போது அலைன் பண்ணணும் இந்த டெக்ஸ்ட்டை. ஸோ ஜஸ்ட் அலைன்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தனியாக அங்கே டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போது இது நம்ம அலைன் பண்ண போகிறோம். ஸோ sail safely. ஓகே. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை சைஸ் சின்ன பண்ணுறேன். sail safely கொண்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த பேன் பெயின் டூல் யூஸ் பண்ணி Y ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதை கொண்டு வந்து சென்டரில் வைங்க. ஃபுட்டேஜ் சென்டரில் இருக்கணும். தென் V ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ sail safely அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ், ஒரு வார்னிங் போர்டு மாதிரி இங்கே நம்ம வச்சுருக்கோம். அது போக sail safely பாருங்கள், இதோட ஷேப்பில் இருக்குது. இப்போது இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா இன்னொரு ஷேப் லேயர் ஒன்று போட போகிறேன். ஸோ இப்போ எடுத்துகிட்டு இன்னொரு ஷேப் லேயர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷேப் லேயருக்கு ஸ்ட்ரோக் எனக்கு வேண்டாம். சரி, இந்த கலர் பிடிக்கட்டும். ஸோ இந்த லேயரை ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, இதோட நீங்கள் கிரேடியண்ட்டாக மாற்றலாம் இந்த கலர்ஸ் எல்லாம். ஸோ ஃபில் கிரேட் தெரியுதுங்களா? கிரேடியன்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த கிரேட் நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது ரேடியல் கிரேட் அல்லது லீனியர் கிரேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரேடியண்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ எனக்கு இது கிரேடியண்ட்டாக தேவையில்லை. ஸோ நார்மலாக வச்சுக்கிறேன், சிங்கிள் கலர். ஓகே, பட் இந்த லேயர் இருக்குது மேலே இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா ஐ கேன் புல் திஸ் டவுன். இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருங்க. இந்த ஷேப்புக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இந்த லேயர் தான் இருக்கும். ஸோ இப்போது
சைல்ட் ஷேப் வந்து ஷேப் லேயர் வரைக்கும் மொத்தமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மொத்தமாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தா ஒரு ப்ரீ கம்போஸ் ஆகும், அல்லது லேயரில் போய் ப்ரீ கம்போஸ் பண்ணிக்குவோம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுக்குறேன். ஸோ ப்ரீ கம்போஸ் ஆகுது. இதுக்கு பேர் டிஸ்பிளே போர்டு. ஸோ டிஸ்பிளே போர்டு அப்படிங்கிற ஒரு காம்போ அதுக்கு வந்து கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே போர்டு காம்பை இதோடைய பியூர் பாயிண்ட் நான் மாற்ற போகிறேன். அதாவது உங்கள் பேன் பிஹைண்ட் டூல், இந்த காம்பவுண்ட் பேன் பிஹைண்ட் டூல் கொண்டு இந்த எட்ஜில் வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே எட்ஜில் வச்சுருக்கேன். ஓகே, லாஸ்ட் பிக்சலில் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு இது எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த டிஸ்பிளே போர்டு சின்னது பண்ணு வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். லுக் அட் திஸ். ஸோ இங்கே எங்கே நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைக்கணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம அடுத்தது பண்ண போகிறது ட்ராக்கிங். இந்த ட்ராக்கிங் எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ முதல்ல இந்த டிஸ்பிளே போர்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டிஸ்பிளே போர்டு ஃபுட்டேஜை விட்டுருங்க. இந்த ஃபுட்டேஜ் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ராக்கிங் ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ ட்ராக்கிங் ஃபுட்டேஜில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் அப்படின்னு ஒரு இருக்கும், ட்ராக் கேமரா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராக் கேமரா கொடுங்க, அல்லது ட்ராக் மோஷன் கொடுக்கலாம். ஸோ ட்ராக் கேமரா அப்படிங்கிறது என்ன ஆகுன்னா உங்களுக்கு 3Dக்கு யூஸ் ஆகும். ஒரு 3D மாடல் உள்ளே கொண்டு வந்து பண்ணுறேன், ட்ராக் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ராக் மோஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் மோஷன் கொடுத்துருக்கோம். ட்ராக் மோஷன் கொடுத்ததும் ரைட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் அதை எடுத்து வெளியே வேற எங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ட்ராக் பாருங்கள், இதில் உங்களுக்கு ட்ராக் மோஷன் இருக்குது. ஸோ ட்ராக் மோஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு மோஷன் சோர்ஸ் வந்து எந்த சோர்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த ட்ராக்கிங் அப்படிங்கிற இந்த சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கரண்ட் ட்ராக்கர் டூன் இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ராக் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ட்ராக் பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் ஜூம் இன் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ராக் பாயிண்ட்டு தான் நாம பிக்சலை ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் கிளிக் பண்ணி இல்லை தோணி பாருங்கள், எல்லா இடத்தையும் ஜூம் பண்ணி காட்டுது உங்களுக்கு. பாருங்கள், எல்லாம் ஜூம் பண்ணி காட்டுது. இது எதுக்காக ஜூம் பண்ணி காட்டுது அப்படின்னா இந்த ட்ராக்ல பாருங்கள் இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஹை டெஃபினேஷன் வீடியோ அப்படிங்கனால உங்களுக்கு ரொம்ப ஹை கிளாரிட்டி உங்களுக்கு காட்டுது. அதனால பிக்சல் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணால் மட்டும்தான் தெரியுது. நீங்கள் சென்டரில் கிளிக் பண்ணிங்க, அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணாதீங்க, அந்த பிளாங்காக இருக்கிற ஏரியாவில் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜூம் பண்ணுறேன். ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி எனக்கு தேவையான ஒரு பிக்சல் மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஏதாவது ஒரு பிக்சல். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிக்சல் சூஸ் பண்ணிங்களா, அது பாக்ஸாக. ஸோ இந்த பிக்சல்ஸ் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் இங்கே வைக்கக்கூடிய ஒரு ட்ராக் பாயிண்ட் ஆனது எந்த பிக்சல் ஃபாலோ பண்ண போதோ அந்த பிக்சலுக்கு பக்கத்தில் அதே பிக்சலுடைய கலர் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த பிக்சல் எடுத்துருக்கேன்னா இதோட கலர் பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஸோ இந்த பிக்சல் எடுக்கிறேன். இந்த பிக்சல் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை ட்ராக் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம். ட்ராக்கர் பொசிஷனை மட்டும் இப்போ ட்ராக் பண்ண போகுது. ஸோ பொசிஷன் மட்டும்தான், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும். ரொட்டேஷன் சேர்த்து பண்ண போறீங்கன்னா அப்போ நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அமைச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணனா, ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ண போறீங்க. அனலைஸ்னா ப்ளே பண்ணி பார்த்தா என்ன ஆகுனா, ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் எங்கள் கேமரா இப்போ ரொட்டேட் ஆகி வரும். அப்போ இந்த பிக்சல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர அந்த பிக்சலுடைய மூவ்மெண்ட்டை இது அனலைஸ் பண்ணிகிட்டே வந்துடும். சில சமயம் உங்களுக்கு இந்த அனலைஸ் மிஸ் ஆகலாம், அல்லது இந்த பிக்சலை ட்ராக் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ முதல்ல இப்படி இதை ட்ராக் பண்ண முடியுதா இந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் முடியலன்னா நம்ம வேற ஒரு பிக்சல் பாயிண்ட்டுக்கு நம்ம ட்ராக் பாயிண்ட் கொண்டு போய் வைக்கணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா, இந்த ட்ராக் பாயிண்ட் சப்போஸ் அடுத்த ஃப்ரேமில் இந்த பிக்சல் நகர்ந்துடும். ஸோ பிக்சல் நகர்ந்தா எவ்வளோ தூரத்து வரைக்கும் இது ட்ராக் பண்ணணும், இந்த பிக்சல் எவ்வளோ தூரம் போச்சுன்னா ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பிக்சல் இவ்வளோ தூரம் வந்தால் கண்டுபிடிச்சிடும், அன்லெஸ் இவ்வளோ தூரம் வந்தால் கண்டுபிடிச்சிடும். இந்த பாக்ஸையும் தாண்டி அந்த பிக்சல் அடுத்த ஃப்ரேம் வெளியே போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த பிக்சலை ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத லிமிட்டை கொடுக்குறக்காக தான் இந்த பாக்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ நான் போய் வச்சுக்கிறேன். சரி, ட்ராக் பாயிண்ட் இப்படி இருக்கு. இப்போ நான் ட்ராக் பண்ண போகிறேன். ட்ராக் பண்ணதுக்கு நீங்கள் இந்த அனலைஸ் பட்டனுக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும்.
அனலைஸ் சொல்லுங்கள், அல்லது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த பிக்சல் இது இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு பாருங்கள். ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அந்த பிக்சலை ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ட்ராக்கிங் பர்ஃபெக்டாக முடியுதா இல்லையான்னு பார்க்கணும். இது இன்னொரு விஷயம் என்னென்னா பாருங்கள், ட்ராக்கிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்திருக்கு. ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நான் வச்ச அந்த பிக்சலானது இந்த ஃப்ரேம் எப்படி இருந்தது, இதுக்கு முந்தைய ஃப்ரேமில் எப்படி இருந்தது, இதுக்கு முந்தைய ஃப்ரேமில் எப்படி இருந்தது, இதுக்கு முந்தைய ஃப்ரேம் எப்படி இருந்தது, இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணிட்டே வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அது அந்த ட்ராக் பாயிண்ட்ஸ். இது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக உங்களுக்கு இங்கே இருக்குது. சரி, இது எல்லாம் வந்துருச்சு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக. நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்கள் இருக்கிறது காம்போசிஷன் விண்டோ கிடையாது. காம்போசிஷன் விண்டோ உங்கள் ஃபைனலில் போட்டிருக்கோம். இது வந்து லேயர் ட்ராக்கிங்னு தனியாக ஒரு விண்டோ ஒன்று வந்திருக்கும். அந்த விண்டோ தான் நம்ம இப்போ ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ட்ராக்கிங் பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அனலைஸ் பண்ண இந்த ஃப்ரேமுடைய இந்த பிக்சலுடைய அனிமேஷனை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க போர்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்காக தான் நம்ம ட்ராக் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராக்கிங் மூலமாக நமக்கு என்ன டேட்டா கிடைச்சதுன்னா, இந்த பிக்சருடைய மூவ்மெண்ட் எப்படி நமக்கு கிடைச்சிருது, அல்லது இந்த கேமராவை எடுக்கும்போது, இந்த ஷாட் எடுக்கும்போது எந்த மூவ்மெண்ட்டில் அவரோட கேமரா மூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இதில் தெளிவாக தெரியுது. ஸோ அனலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் எடிட் டார்கெட் கொடுக்கணும். ஸோ எடிட் டார்கெட் கொடுங்க. இந்த டார்கெட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்க இந்த அனிமேஷனை இப்போ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ டிஸ்பிளே போர்டுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லி ஓகே கொடுக்குறேன். கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க, மறக்காமல் நீங்கள் அப்ளை கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராக் மோஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ட்ராக்கர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பொசிஷனாக ரொட்டேஷனாக பார்க்கணும். பொசிஷனாக 1 பாயிண்ட் வரும், ரொட்டேஷனாக 2 பாயிண்ட் வரும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடிட் டார்கெட் கொடுத்து அது எந்த ஆப்ஜெக்ட்டு போய் சேரணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அப்ளை. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் மட்டுமா அல்லது எக்ஸ் மட்டுமா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நான் எக்ஸுங்கிறது லெஃப்ட் ரைட்டு, ஒய் மேலே கீழே. ஸோ ரெண்டு மூவ்மெண்ட்லையுமே இது இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஓகே கொடுக்குறேன். எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வச்சு ஓகே கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டிஸ்பிளே போர்டுக்கு அப்ளை ஆயிருக்கு. பட் அந்த டிஸ்பிளே போர்டுடைய பிவோட் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த பிவோட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான். பிவோட் பாயிண்ட்டுங்கிறது சென்டர் பாயிண்ட். அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம எங்கே வச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? பேன் பிஹைண்ட் டூல் யூஸ் பண்ணி கொண்டு வந்து சைடில் வச்சோம். ஸோ அந்த சைடு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து இந்த பாயிண்டோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அந்த எக்ஸாக்ட் பொசிஷனில் இது அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 50% ஃபிட் அப் டு 100 கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இப்போ நம்ம ரேம் ப்ரிவியூ பண்ணிடுறேன். ஸோ இதில் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க, செயில் சேஃப்லி அப்படிங்கிற மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். அது இந்த இடத்துல மீன் பிடிக்க போகிறீங்க. ஸோ சேஃபாக நீங்கள் சேல் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். போட் ஒரு வாட்டர். சரி, அது போக இப்போ இந்த டிஸ்பிளே போர்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த டிஸ்பிளே போர்டில் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். பட் இது நம்ம ப்ராப்பராக பிளர் எல்லாம் கொடுத்து நம்ம ப்ராப்பராக சேவ் பண்ணணும். ஸோ முதல்ல ஃபைல் சேவ் as. ஸோ இந்த சீனை ஏஇ ப்ராஜெக்ட் ஃபைல்ஸில் ஸோ ட்ராக்கிங் போர்ட் அப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ கவனிங்க, இந்த டிஸ்பிளே போர்டு இருக்கு. இந்த டிஸ்பிளே போர்டுக்கு நம்ம சில எஃபெக்ட் ஆட் பண்ணணும். என்னென்ன எஃபெக்ட்னா, செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக், எஃபெக்ட், பிளர் அண்ட் ஷார்பன். இதில் ஃபாஸ்ட் பிளர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஃபாஸ்ட் பிளர் கொடுத்து கொஞ்சம் பிளர் கொடுத்துருக்கேன். ஒரு இந்த பிளர் வந்து ஹரிசாண்டல் பிளராக கொடுத்துருக்கேன். நான் ஹரிசாண்டல் தான் மூவ் பண்ணுறோம், அதனால் ஹரிசாண்டல் கொடுத்துருக்கேன். ஓகே, அது மட்டும் ஷார்ப்பாக இருந்தால் ஈஸியாக காட்டி கொடுக்கும். இந்த எஃபெக்டோட மெர்ஜ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஓகே, ஸோ ஃபிட் அப் டு 100. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் ட்ராக்கிங் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு பிக்சலுடைய மூவ்மெண்ட்டை மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணி அந்த மூவ்மெண்ட் எடுத்து உங்ககிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் தான் ட்ராக்கிங். ஓகேங்களா? ஒரு பிக்சலுடைய மூவ்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம், இதுதான் ட்ராக்கிங் சொல்லுவோம். இந்த ட்ராக்கிங் எவ்வளோ இடத்துல நீங்கள் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்கள் உங்களுக்கு பயன்படும். ஒரு கேரக்டரோட மூவ்மெண்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு, அல்லது ஒரு பில்டிங்கோட மூவ்மெண்ட், அல்லது ஒரு
மூவிங் வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மூவ்மெண்ட்டில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையும் உங்கள் இந்த ட்ராக் மூலமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். இந்த மூவ்மெண்ட்டை உங்களால் மேனுவலாக பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ராக்கிங் மூவ்மெண்ட்டை நீங்கள் மேனுவலாக நீங்கள் பண்ணால் இந்த அளவுக்கான அக்யூரசி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மறுபடியும் அடுத்த லெசனில் உங்களை வேறு சில டெக்னிக்ஸோட சந்திக்கிறேன்.